சுவாமிஜி, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? 3 ஜாக்பாட்கள் ரிஷபராசிக்கு 1 2 ஜாக்பாட் 3 அந்த மாதிரி என்னங்க ஜாக்பாட் அப்படி கிடைக்க போகுது? சனி இங்க பாருங்க, ரொம்ப நாளா உங்களுக்கு அந்த ஆளு மேசராசிக்காரர் மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு பாதகாதிபதி. ஆனா உங்களுக்கு பாதகத்தை கொடுக்க வேண்டியவர் பாதகத்தை கொடுக்காம 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இந்த லாபஸ்தானத்துக்கு வருகின்ற சனி பகவான் 11ல் இருந்து உங்களுக்கு என்ன பண்றாரு? இது முதல் ஜாக்பாட். கெட்டவெல்லாம் நல்லது பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? பாப்பீங்க, பாருங்க. அது கெட்டவெல்லாம் நல்லது பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? என்னைக்குமே ஒரு நல்லவன் நல்லது பண்றதை விட கெட்டவன் நல்லது பண்றது அதிகமா இருக்கும். ரெஃபரன்ஸ் படம் வேணுமா? வேணா பாருங்க, சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அந்த பாட்டுல, அந்த படத்துல விஜய் பாருங்க, அவர் ஒரு கெட்ட ரவுடியோட பையனா இருப்பாரு. அவரு போலீஸ் செய்வார். போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆக்சுவலா அவரோட பர்பஸ் ஆஃப் மோட்டோவே என்னன்னா அந்த நிறைய இது பண்ணும். அப்போ அவர் அங்க போனதுக்கு அப்புறம் ஏழைகளோட கூக்குரலை கேட்பார், மனிதர்களை பார்ப்பார், அவர் தன்னை மாத்திப்பார். அந்த மாதிரி சனி பகவான் ஒரு இது மாதிரி ஒரு ரவுடி சவர். அவர் 11ஆம் இடத்துல இருந்து நல்லது பண்ண ஆரம்பிச்சா நீ யாரு, நீ என்ன, உன்னை பத்தி ஆல் டீட்டெயில்ஸ் இன்னும் ராஜா, உனக்கு என்ன வேணுமோ நமக்கு வந்து சேரும். சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சிவராசிக்காரர்கள் வேலை மட்டும் செய், உன்னை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்போ அப்படிங்கிறது சனி பகவானோட பிளஸிங். வேற எந்த கிரகமும் கொடுக்காத ஒரு பிளஸிங் சனி பகவான் தருவார். என்னன்னா உங்களை வேலையை மட்டும் பார்க்க வைப்பார், அந்த வேலையில நல்ல பேர் வாங்கி தருவார். இது ஒரு பெரிய விஷயம், லாபசனி. அப்போ ஜாக்பாட் நம்பர் 1 என்ன, இது வரைக்கும் நீங்க அகலக்கால் வச்சுட்டீங்க, இது வரைக்கும் நீங்க நீங்க தெரியாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, ஒரு கம்பெனிக்கு 2 கம்பெனியா போட்டீங்கன்னால் அது அந்த கம்பெனி ஓடலை, வருத்தப்படுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஓடுற அளவுக்கு உங்களை டெவலப் பண்ணி தருகிறார் சனி பகவான். 11ஆம் இடத்தில் லாபசனி டெவலப் பண்ணுது. அடுத்ததாக இவர் தான் குழந்தைய தரப்போறார். என்ன குழந்தை பாக்கியம் இல்லை சார், என்ன பிருந்தா, குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் நினச்சிக்கிறீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா, எல்லாருக்கும் பிறக்கிறது தான் நமக்கும், அப்படி கிடையாது. நல்ல வேலை, நல்ல கணவர், நல்ல குழந்தை, நல்ல குடும்பம், இதெல்லாம் இறைவன் தந்த வரம். மரணம், ஜனனம், சில சாவியெல்லாம் நம்ம கையில் கிடையாது. இந்த சாவியெல்லாம் யாரு கையில் இருக்கு? எல்லாம் வல்ல எம்பெருமான் யார்கிட்ட இருக்கு? சனி பகவான்கிட்ட இருக்கு. அது நம்ம கடவுள்கிட்ட இருக்கு, இந்த மாதிரியான தெய்வங்கள்ட்ட இருக்கு. இவங்களுக்கு எப்போ எதை ஆக்டிவேட் பண்ணணும்னு தெரியும். ஒரு ஃபுல் நைட் உட்காந்து கோவப்படுவீங்க, நம்மளை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்து ஒர்க் பண்ணுவீங்க பாருங்க, டக்கு டக்குன்னு மேலே முன்னுக்கு வந்துடுவீங்க. நண்பர்களே, வாழ்க்கை நம்ம கையில் கிடையாது, எல்லா சாவியும் இறைவன் கையில் இருக்கு. அந்த மாதிரி தான் 5ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது குரு தரலனா என்ன மேன், வை யூ ஆர் ஃபீலிங், நான் தரேன், குருவுடைய வீட்டுல இருந்து நான் தரேன் உனக்கு பிளஸிங். 5ஆம் இடத்தை சனி பார்த்துடுறாரு, சாவிடு ஜாலியாரு. என்ன பண்றார்? உங்களுக்கு குழந்தை நேச்சுரலா ஐவிஎஃப் நாயில, இவங்களுக்கு இதே வேலை பாஸ். கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆச்சு, குழந்தை இல்லை. அதுக்குள்ள டாக்டர் போய் பாருங்க, ஒய் நாட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப் அப்படிங்கிறது. ஓஹோ, என்னங்க 28 வயசு தான் அதுக்குள்ள ஐவிஎஃப் பண்ண சொல்றீங்க? ஆல் யுவர் அல்ல எவ்ரிதிங் இஸ் ப்ராப்ளம்ன்றான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வியாபார சந்தை உலகத்திலே நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு நிலையில தள்ளப்பட்டிருக்கோம், குழந்தை பிறப்பு இல்லையா? அப்போ இந்த 1 வருடமும் நல்ல நேரம் வரும்பொழுது சனி 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதே சனீஸ்வரன் கோயில்களுக்கு சென்று எள்ளு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கண்டிப்பா ப்ராமிஸை மிஸ் பண்ணாத காட் யாருன்னா அது சனி மட்டும்தான். 5ஆம் இடத்தை பார்த்து சனி உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக சனி 8 பார்க்கிறார். நிறைய ஜோதிடர்கள் ஆல் அவர் சுனாமி பாய்ஸ் இஸ் ஒன்லி கிவிங் யூ ஃபியர்ஸ். ஸோ ஜோதிடம் எனும் அருங்கலை மனிதர்களை உய்விப்பதில் இருக்கிறது. ஐசியூவில் படுத்துருக்கிறவனுக்கு தெரியும் சார் அது கஷ்டம் என்னென்னு. வெளியே ஜென்ரல் வார்டு 2 நாள் ஆச்சு, இப்போ தான் நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா காலரை தூக்கி விட்டுக்கோங்க, நீங்கள் சரியாயிட்டீங்க, அவ்வளோதான், ஜாலியாக இருங்க. ஒரு நோயாளியை பற்றி இங்கே யார் கவலைப்படுறா? நோயாளிக்கு உடல்நிலை சரியாகிறது எவ்வளோ பெரிய மன சந்தோஷம் தெரியுமா? வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு டாக்டர் சொல்கிறான், சொன்னவன் டாக்டர் தானே, கடவுள் ஒன்றும் இல்லையே. அப்போ கடவுள் பார்க்குறாரு, வசூல்ராஜ் MBBSல சொன்ன மாதிரி தான், சொல்றவர் டாக்டர் தானே, கடவுள் ஒன்றும் இல்லையே. அப்போ கடவுள் உங்களை 8ஆம் இடத்தை பார்க்கும்போது, ஆனந்த் சார் நீங்க கவலைப்படாதீங்க, டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது, என்ன தைரியமா இருங்க. அதே தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நோயாளிகள் யாராவது ஆனந்த் சாரா இருந்தா அதை கேளுங்க, உங்க வாழ்க்கை மாறப்போகுது. உங்க வசூல்ராஜ் MBBS நான் தான், நீங்க கவலையப்படாதீங்க. 8ஆம் இடத்தை குரு சனி பகவான் பார்க்கிறார், ஆயுள் பாவத்தை ஒரே தூக்கி மாத்திடுறார். என்னப்பா உனக்கு பிரச்சனை? தீரா பெருவியாதி, ஆப்ரேஷன் டைம் ஒன்றாவது, போ மாத்திரையில சரி பண்ணலாம், போ டாக்டரே சொல்ல, என்ன ரிப்போர்ட் மாறி போச்சு, எப்படி மாத்தினது யாரு? சனி பகவான். ஸோ அவர் 8 பார்த்துறார். 8ங்கிறது மாங்கல்ய படம். நிறைய ரிஷபராசிக்கார பெண்கள், எங்கள் வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், உள்ள படுத்திருக்காரு, என்ன பண்ணுவார் தெரியல, எனக்கு தாலி நிற்குமான்னு தெரியல, நான் மாங்கல்யவதியாக இருக்கணும், கவலையே படாது, சனி பகவான் பார்த்துட்டார், இட் இஸ் நாட் எ ப்ராப்ளம். ரிஷபராசிக்காரர்கள் ஹாப்பியாக இருக்க போறீங்க,
ஜாலியா இருங்க. சுவாமிஜி, ரிஷபராசிக்காரர்கள் சனியை வெல்லும் ரகசியங்கள்னா என்னென்ன? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி பகவான் எங்க வர்றாருன்னா 11ஆம் இடத்துல வர்றாரு. இதுல இவங்க வெல்லணும்லாம் ஒரு அவசியமும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க தான் 11க்கு தானே வரான், அவனை போய் வெல்றதுக்கு என்ன பண்ண. அப்போ சனிப்பெயர்ச்சிக்கான பிரீத்தி என்ன, நான் என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்க கேட்கறதா நான் பார்க்குறேன். ஸோ அவ்வகையில் 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா லாபஸ்தானம். லாபத்திலே சனி பகவான் வரும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு தைரியத்தை உண்டு பண்ணும், ஒரு தைரியத்தை. அப்போது உடம்புல ஒரு முறுக்கு வரும். இந்த முறுக்கு வரும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு நிதானம் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இளங்கன்று பயமறியாதுங்கிற மாதிரி இந்த உடம்பு 11ஆம் இடத்துல சனி வரும்பொழுது என்ன ஒரு தைரியம் வந்தது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற, சனி வந்தபோது தைரியம் வந்துடும். வர சொல் யாருங்கிறத நான் பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த 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 கட்ஸை கிரியேட் பண்ணுவார் சனி. அப்போ 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது ஒரு தைரியம் வருகிறது, எதையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு துணிச்சல் வருகிறது. அந்த அதிகபட்ச துணிச்சல் என்றைக்குமே ஆபத்து தான். என்றைக்குமே இருந்தால் அதிகபட்ச பயம் எவ்வளவு ஆபத்தானதோ அதிகபட்ச துணிச்சலும் ஆபத்தானது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேலே நமக்கு தோணும். ஏன்னா லாபம் அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஏன் நம்ம பணத்தை சும்மா வச்சுருக்கணும், நம்ம இதை பண்ணலாமே, நம்ம அதை பண்ணலாமே போன்ற எண்ணங்கள் வருகிறது. அதுதான் பிரச்சனைக்கான அடித்தளம். அப்போ ரிஷபராசிக்காரர்கள் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த சனி பகவானை அதாவது நமக்கு வந்து பலன், அவருக்கு வந்து இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணுற ஸ்டேட்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் நல்லது தான் பண்ண வந்திருக்கார். இருந்தாலும் ஒரு மிதமாக பொறுமையாக லேட்டண்ட்டாக நமக்கு பலன் கொடுத்தா போதும். அதிரடியாக நம்மளோட ஒரு எண்ணங்களை தூண்டி இவர் சொல்கிறாருங்கிறதுக்காக ஒரு கடையை ஆரம்பிச்சு இவர் 2.5 வருஷம் கழிச்சு இவர் போயிட்டாருன்னா அந்த கடையை எவன் வச்சு நடத்துறது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இவருக்கு சுந்தர காண்டம் பாராயணம் படிக்கிறது நல்லது. என்றைக்குமே இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 9-10 கூடையவராக சனி பகவான் விளங்குகிறார். பெரும்பாலும் ராமநாம பாராயணம், ராம சங்கீர்த்தனம்னு பேர், கீர்த்தனைகள், பஜன்ஸு, ப்ளஸ் வந்து ராமர் கோயில்களுக்கு இவங்க ஏதாவது மடப்பள்ளி கட்டி தந்தாங்க. மடப்பள்ளினா சமையல் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஊர்வரமோ ராமர் சிலை பண்ணுறாங்க. ராமர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். அல்லது நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் குரோம்பேட்டை பக்கத்தில் போனீங்கன்னா அங்கே பக்தாஞ்சநேயர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் போனீங்கன்னா தேங்காய் கட்டி வழிபட சொல்லுவாங்க. அந்த தேங்காய் கட்டி வழிபடுற வழிபாடுகள் ரொம்ப சிறப்பு சனி பகவானுக்கு. ஸோ இவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் 11ஆம் இடத்து சனி எப்பொழுது ராமர் வந்து ராவணனை எப்படி கொன்றாரோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து இந்த மாதிரி ராமர் பெருமாள் கோயில்களுக்கு மடப்பள்ளிக்கு உதவி செய்வது ஞானம். முக்கியமாக என்ன மாதிரி உதவி செய்யலைன்னா நல்லெண்ணெய் வாங்கி தரலாம், இரும்பு சட்டி வாங்கி தரலாம். கருங்கல் தான் சனியோட உலோகம். கருங்கல்ல ஏதாவது கல் மாதிரி கட்டி படி மாதிரி கட்டி தரலாம். இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய பிரீத்தி. ரிஷபராசிக்காரர்கள் ஏற்கனவே லாபம் வருகிறது, வரும் லாபம் இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி லேட்டண்ட்டாக வரும், அதாவது வந்து பொறுமையாக வரும், அதிரடி பண்ணி நம்மளை குழப்பிடாது. ஸோன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த 11ஆம் இடத்து இவரை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ சனி கவசம்னு ஒன்று உண்டு. தசரத மகாராஜா கோணஸ்த பிங்களோ பப்ருஹு அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சனி கவசம்னு பேர். அந்த சனி கவசம் இவங்க டெய்லி பாராயணம் பண்ணணும். சனி கவசத்தை பாராயணம் பண்ணணும். தினமும் எழுந்த உடனே மகிஷத்துக்கு, அதாவது வந்து மக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு எரும மாட்டுக்கு இவர்கள் வந்து தவிடு கொடுக்குறாங்க அப்படின்னா அது பெரிய பிரீத்தி, சனிக்கான பிரீத்தி. மக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு எருமைக்கு வந்து தவிடு வாங்கி தரணும். தவிடு வாங்கி தர்றது வந்து பெரிய பெரிய பலன். அது என்ன, சனிங்கிறது வந்து என்னென்னா மகிஷங்கிறது என்னென்னா இவருடைய துர்க்கைக்கு காலில் இருக்கிற மகிஷம். இது வந்து சனீஸ்வரனுடைய உருவம், ஆயுசுக்கான உருவம். ஸோ அப்போது ஆயுள் விருத்தி, இதில் சம்பத்து விருத்தி போன்றவை எல்லாம் ஏற்படும். பெரும்பாலும் நீலக்கலர் பூக்கள், எவ்வளோ நீலக்கலர் பூ இருக்கோ அந்த நீலக்கலர் பூக்கள்லாம் சனிக்கு அணிவிக்கிறது சனிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 2 விஷயம் சனிக்கு ரொம்ப பிடிக்கும், டார்க் ப்ளூ அண்ட் டார்க் பிளாக். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது மூலிமா ரிஷபராசிக்காரர்கள் சரி பண்ணலாம். இது ஏன் நான் பண்ணணும் அப்படின்னா, சனி பகவான் எங்கே இருக்கார், 11லிருந்து உங்களுக்கு முதல் விஷயமா 5ஆம் இடமாகப்பட்ட யோகத்தை தான் பார்க்குறார். யோகஸ்தானத்தை பார்க்கும்போது தங்கு தடை இல்லாமல் அந்த யோகம் வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ எந்த நேரம் எந்த கரணம், இப்போ யோகஞ்ச கரணம் செய்வான்னு பேர். அப்போ எந்த மாதிரியான விஷயம், சனிக்கிழமை காலையில் சனி ஹோரையில் இவர்கள் இதை செய்வது மிகவும் சிறப்பு. என்றைக்குமே ஒரு விஷயம் இருந்தால் அந்தந்த கிரகங்களுக்குரிய நாட்களில் அந்த முதல் 1 மணி நேரம் அதனுடைய ஹோரை 6 to 7. இப்போ சுக்கரன்னா, இப்போ சுக்கரன்னா வந்து வெள்ளிக்கிழமைனா சுக்கரனுடைய நாள், சுக்கர வாரம்னு பேர். சுக்கரனுடைய நாளில் சுக்கரனோட ஹோரை அந்த முதல் 1 மணி நேரம் இருக்கும். அப்போ பண்ணுறது ரொம்ப பெரிய விசேஷம். அந்த மாதிரி சனிக்கு பொறுத்த வரைக்கும் சனியுடைய நாள் சனிக்கிழமை காலையில் இருக்கிற அந்த ஹோரையை பின்பற்றுவது மிகச்சிறப்பானதாக. ரிஷபராசிக்காரர்கள் நல்லா பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார் தான் உங்களை குழப்பி விட்டான்னு உங்களுக்கே தெரியாது. நல்லா தான் ஏன் சம்பாதிச்சிட்டு இருந்தேன், வந்தா யானை வாங்கணும்னு, கல்யாண வீட்டுக்கு வாடகை கூட்டு பொழைச்சிக்கலான்னு 2 யானை வாங்கி போட்டாயா.
எவனுமே புக்கிங்கே பண்ண மாட்டேங்கிறான். நண்பர்களே, அது கூட ஒரு ராசி தான். எங்கள் ஏரியாவில் ஐயப்பா மெடிக்கல்னு ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் பார்க்குறேன், கடைக்கார அவ்வளோ டென்ஷன். என்னங்க இந்த ஏரியாவில் எவனுக்குமே வியாதியே வர மாட்டேங்குது, ஒரு 4 நாளைக்கு பேராசிட்டமால் கூட யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, மெடிக்கல் ஸ்டோர் வச்சா கூட லாபம் வேணும், அது நமக்கு ஒரு ராசி வேணும். அப்போது 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த 11ஆம் இடத்து சனி பகவான் லாபத்தை கெடுக்கிறத முதல்ல இருக்கார். அது இனிமே சரியாகும். என்ன ஆகும்? 10லே குரு வந்தால் பதவி பறி, 10லே சனி இருந்தால், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு இருந்தவங்க 11ஆம் இடத்திற்கு வருகிறார். லாப சனியாக வருகிறார். இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் 10ஆம் இடத்து சனி பகவான் பெரிய எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டார். என்ன பார் வருது பார், ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிக்கிறேன், 2000 சேவிங்ஸில் போடு, 3000 இதில் போடு, வந்துட்டே இருந்தால் தானே ராஜா. 10 நாள் வந்துச்சு, 11 நாள் நின்று போச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரில, ஆட்டோமேட்டிக்காக டிபிட் ஆயிடுச்சு கையிலேருந்து. அப்போ தடுமாறி போகிறீங்க. சேவிங்ஸ்னால கூட ஒருத்தனை துன்புறுத்த முடியுங்கிறது ரிஷபராசிக்காரர்கள் கற்றுக்கிறீங்க. ஸோ அப்போ அடுத்ததாக சனி 12லேருந்து உடம்பை தான் பார்க்குறாரு, உடம்பை ஹெல்த்தை பார்க்குறாரு. நல்ல பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டு நல்லதை சாப்பிட்டீங்கன்னா சனி உங்களை கண்டுக்கவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் தீர்த்த வாரியாக லைட்டாக கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பேன், ரைட்டு, நல்லா இருங்க, இதுக்குரிய தண்டனையை சனி தருவார். ஏன்னா சனி உடம்பை பார்த்துட்டு இருக்கார், சனி பார்க்கிறார். அடுத்து சனி ஒரு வித்தியாசமான விஷயத்தை பண்ண போறார் அப்படின்னா, குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி, குருவினுடைய பணியாக அவர் அருளால் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரன் நேர்மையான ஒரு சத்புத்திர சந்தான பிராப்தி வரப்போகிறது. ரிஷபராசிக்கார பெண்கள் மகிழ்ச்சியுடன் இனிப்படுத்திக்கலாம். காரணம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையிலே ஐவிஎஃப் பண்ண சார் இது நடக்கல சார், இந்த முறை நடந்துவிடும். கண்டிப்பா பணவரவு பத்தி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு எந்த அளவு இருக்கும்? குழந்தைகளோட படிப்புக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நல்லா படிப்பாங்க. காரணம் என்னன்னா, குழந்தைங்கிற இடத்த தான் சனியே பார்க்கிறார். அதனால பெரிய விஷயமா இது இருக்காது. பிரச்சனையே என்ன அப்படின்னா, இந்த சனி பகவான் 11லேருந்து உடம்பை பார்க்கறது ஒன்று தான் பிரச்சனை. கால் மூட்டு, ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் பெயின் போன்ற விஷயங்கள் எல்லாம். சில பேர் ஷாப்லோரில் உட்காந்து தள்ளு 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 தள்ளு, இந்த தள்ளு தள்ளு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. நல்ல சீரியஸாக உண்மையிலே வேலை செய்யுங்க. நம்ம ஆஃபீஸில் ஒரு கேரக்டர் இருப்பான், வேலை பார்க்குற மாதிரியே இருக்கும், இங்கே ஓடுவான் அங்கே ஓடுவான், என்னடா பண்ணுற, பிஸியாக இருக்கிற மாதிரி கேட்டிப்பார். இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் சனிகிட்ட பண்ணக்கூடாது. சனிக்கு நல்லா தெரியும், நீங்கள் 4 மணிக்கு வண்டி ஏறினீங்க, 3 மணிக்கு ஏறினீங்க, 8 மணிக்கு வந்து சனி உங்களை பார்த்துட்டே இருப்பார். சனிகிட்ட பொய்யே சொல்லுவார். பக்கா ஷாப்பில் ஒரு பர்சன், அவருக்கு தெரியும். ஏன்னா அதனால் இது ஒன்று தான், இது தலைக்கு மேலே ஒரு சிசிடிவி மாட்டி விட்ட மாதிரி தான். நம்ம மேனேஜர் நமக்கு இதை நம்மளை பிராது கொடுக்குறாரா இல்லையோ, இந்த ஆளும் முதல்ல பிடிச்சி கொடுத்துருவான். ஸோ சனி பகவான் உடம்பை பார்க்க ஒரு பொய் கூட சொல்லாதீங்க. என்ன சார் எங்கே போயிருந்தீங்க? ஐயா கேன்டீன் போய் டீ சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னால் கம்முன்னு விட்டுருவாங்க. இல்லை சார் கீழே மீட்டிங் ஹாலில் போய் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேன் சார் நீங்கன்னா கரெக்டாக மாட்டிக்குவீங்க. இல்லையே மீட்டிங் ஹாலில் நான் தான் உட்காந்துருந்தேன், நீங்கள் வரவே இல்லையாமாங்க, கரெக்டாக மாட்டி விட்டுருவார். சனி பகவானை ஏமாற்றவே முடியாது. ஸோ அப்போது 11ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 10ஆம் பார்வையாக 8 பார்க்குறாரு இருந்தா, ஐசியூவில் படுத்திருக்கிற பேஷண்ட்டுக்கெல்லாம் இதை கேளுங்க, ஒரு நிமிடம் நிறுத்தி ஸ்பிரிச்சுவல் டாக்ஸை பாருங்கள், உங்கள் உயிருக்கு ஆபத்தில்லை. இந்த நற்செய்தியை சொல்லத்தான் சனி என்னை அனுப்பியிருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுடைய மனைவிகள் இருந்தா, ஐயோ என் வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, டாக்டர் இப்படி சொல்லிட்டான், இன்னைக்கு டாக்டர் இங்கே எதுக்கு எடுத்தாலும் லிவர் ப்ராப்ளமா மாத்திரை தின்னு சொல்கிற ஆள் இங்கே யாருமே கிடையாது. லிவரையே கழட்டி மாட்டிது, கர்ப்பப்பை ப்ராப்ளம், கர்ப்பப்பையே கட் பண்ணி போட்டுரு, வெரி குட். இதுக்கு எதுக்கு சார் நீங்கள் டாக்டர் படிச்சிங்க? காப்பாற்றுறதுக்கு. அப்போது 8ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும்போது சரியான டாக்டரை சந்திப்பீங்க. முன்னெல்லாம் வியாதி வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம், இப்போ வியாதி வந்தால் நல்ல டாக்டர் கிடைக்கணும். கேஸ் வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம், கேஸ் வந்தால் நல்ல வக்கீல் கிடைக்கணும். இப்படி வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கே பார்த்தாலும் டுபோகராக சுற்றிட்டு இருக்கான். ஸோ அப்போ 10ஆம் இடத்தை குரு பகவான் 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆயுசு விருதி. திடீர்னு தசாவதாரம் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கமலஹாசனை கழுத்திலே சுட்டுருவாங்க. சுடும்போது அவதார் நீங்கள் பண்ண புண்ணியம், அந்த அவர் சுட்டது உங்கள் கேன்சர் கட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். அந்த மாதிரி எவனோ ஒருத்தர் ஏதோ பண்ணான், அதில் உங்கள் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. அது என்னமோ முடி வளரணுங்கிறதுக்காக ஒரு நாட்டு மருந்துக்கு போனீங்க, முடி வளர்றது நின்று சரி பிரச்சனை, அந்த பிரச்சனை சரியாச்சோ இல்லையோ, லிவர் பிரச்சனை சரியாயிடுச்சு, வெரி குட்ரா. எவனோ ஒருத்தன் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குங்கிற மாதிரி உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு ஒரு நிலைமை. இப்போது குமுலேட்டிவாக சொன்னால் லாபம் அதிகரிக்க போகிறது, செய்த தவறு சரியாகிறது. நீங்கள் தேவையில்லாமல் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் திரிட்டு இருந்தாங்க, காசு இல்லாத நேரத்தில் 10 லட்சம் போட்டியேன்னு. அப்பா பரவாயில்லடா, நல்ல டிசிஷன் எடுத்திருக்கேன், பரவாயில்ல, வருமானம் சம்பாதிக்கிறேன், பாராட்டுற மாதிரியான மாறிடுவீங்க. குழந்தை வரப்போகுது. 5ங்கிறது சொத்து பிருந்தா, சொத்து வரப்போகுது. சனி பகவான் அருளால், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சொத்து வரப்போகுது. ஒரே பிரச்சனை, சாம்பார் சாதம், தயிர் சாதம்,
ரசம் சாதம்னு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை லைட்டாக கொஞ்சம் சனி பார்த்துட்டு இருக்காரு, கம்பெனிக்கு போனோமா, ஹார்ட் ஒர்க் பண்ணோமா, நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்திச்சா நோ ப்ராப்ளம். தள்ளு 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 ஃபர்ஸ்டால மாட்டிக்கிறீங்க. ரிஷபராசிக்காரர்கள் உடைக்க தயாராகுங்கள். கண்டிப்பா ரிஷபராசிக்காரர்கள் மேலும் அவர்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ண எந்த மாதிரியான வழிமுறைகளை வந்து பின்பற்ற? பெரும்பாலும் ஐயப்ப வழிபாடுகள் செய்து கொள்ளலாம். ஐயப்பனை காண வாருங்கள், அந்த மாதிரி தான். ஐயப்பன் கோயில் போனோம், அழகா ஒரு ஸ்டெப் வச்சு டெய்லி ஐயப்பனை வணங்கிட்டே போகணும். அதை வேற ஒரு பரிகாரம் பண்ணால் போதும். ரிஷபராசிக்காரர்கள் ஐயப்ப மந்திரத்தை தினமும் சொல்லி ஐயப்பனை குருவடி சரணம் திருவடி சரணம் சொல்லிகிட்டே இருங்க, எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். சார், அப்போ இந்த சனி பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுக்கும்? ரிஷபராசிக்காரர்களுக்கு 100க்கு 95 மார்க்குங்க. பிரமாதமா இருக்கு.